ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 மலையாளத்தில் வெளியான மேரி ஆவாஸ் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பில் கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் பார்த்தா ஒர்க் பண்ணிட்டாரு. அவருடைய குரலை வச்சு நிறையா மக்களை பார்த்தா கவர் பண்ணுறாரு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்மோக்கிங் ப்ராப்ளத்தால் அவருடைய வாய்ஸ் பார்த்தா சுத்தமாக பறிபோகுது. ஸோ இப்போ அந்த வாய்ஸை மீட்டெடுத்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணாரு, இதான் ஒரு மொத்த ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டீசன்ட் எமோஷனல் வாட்சல் மூவியை சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரம் பார்த்தா இவரோட ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே சொல்லுவாங்க. அவருக்கு அழகான மனைவி மற்றும் குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் எப்படி ஒர்க் பண்ண அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதேமாரி பார்த்தா இவருக்கு யார் தெரப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா, மஞ்சு வாரியர். அவங்க தான் பார்த்தா டாக்டராக தெரப்பி கொடுத்து அவருடைய வாய்ஸை பார்த்தா எப்படி திரும்ப கொண்டு வராங்க. அதிகபட்சமாக வாய்ஸ் திரும்ப வராதுன்னு சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணி எப்படி வாய்ஸை கொண்டு ஸோ ஃபுல்லாக வந்துடாது, பட் இருந்தாலும் ஓரளவு கொண்டு திரும்ப அவருடைய ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே எப்படி போனார், அதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டீசன்ட் வாட்சல் மூவி தான். நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஃபிலிமாக தான் கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு போர் அடிக்காமல் போகும், பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் போர் அடிக்காமல் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க. ஷார்ட் டைமில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ படம் பார்த்தா சீக்கிரமாக முடிஞ்சிடும். நல்ல ஒரு ஃபிலிம்னே சொல்லலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு என்கேஜிங்கான மூவி, ஒரு எமோஷன்ஸ் அந்தளவுக்கு டச் பண்ணும், அந்தளவுக்கு தான் கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு மூவி. நடித்தவங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோ ஆகட்டும், ஹீரோக்கு ஒரு ஒய்ஃப் ஆகட்டும், மஞ்சு ஆகட்டும், எல்லாமே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் எடுத்தவரை டீசெண்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல மூவி அப்படின்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.